வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பாட்டி வீடு. கதைக்குள்ள போலாமா? பொங்கி வந்த பாலை அடுப்பிலிருந்து எடுத்து காப்பியை கலந்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் சுகுணா. கேசவன் வெளியே படியில் அமர்ந்து கொண்டு பேப்பரை படித்துக் கொண்டிருந்தார். இந்தாங்க காஃபி என்று அவளிடம் கொடுத்து விட்டு அருகில் அமர்ந்தாள். பேப்பரை முடித்து வைத்துவிட்டு அவளை பார்த்து லேசாக புன்னகை செய்து கொண்டே காப்பியை வாங்கினார். என்னம்மா, நம்ம ஸ்னேகா எழுந்துட்டாளா? அம்மாக்கு காப்பி கொடுத்தியா என்றார். ஸ்னேகா இன்னும் எழுந்துக்கல. இன்னைக்கு சண்டே, காலேஜ் லீவு தானே, பொறுமையா எழுந்துப்பா. அத்தைக்கு இப்பதான் காப்பி கொடுத்துட்டு வரேன். அவங்க உங்ககிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னாங்க. அப்படியா? என்ன என்ன விஷயம்? தெரியலீங்க. நேற்று நம்ம சேகர் அண்ணன் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அப்பிருந்து அத்தை முகம் சரியில்லை. அதுக்கப்புறம் யார்கிட்டயும் சரியாவே பேசல. உம்முன்னு ரூம்லயே உட்காந்துட்டு இருந்தாங்க. நானும் எதுவும் கேட்டுக்கல. நீங்களும் நைட்டு லேட்டாக வந்ததால எதுவும் சொல்லிக்க முடியல. அதுதான். ஏம்மா, நைட்டு நான் லேட்டாக வந்தா என்ன சொல்ல வேண்டியது தானே? இல்லைங்க, அத்தையும் அதுக்குள்ளே தூங்கிட்டாங்கல்ல, அதுதான். என்னம்மா நீ? சரி இந்தா, நான் போய் அம்மாவை பார்க்குறேன் என்று காலி கப்பை அவளிடம் கொடுத்து விட்டு எழுந்து கடகடவென உள்ளே சென்றார். ஜன்னல் ஓரம் போடப்பட்டிருந்த கட்டில் அமர்ந்து கொண்டு வெளியே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள் பார்வதி. அவள் பார்வைதான் வெளியே பார்த்து கொண்டிருந்ததே தவிர அவள் மனது இங்கு இல்லை என்பதை உணர்ந்த கேசவன் அமைதியாக சென்று அவள் அருகில் அமர்ந்தார். பார்வதி மெதுவாக திரும்பி தனது மகனை பார்த்தாள். அம்மா, என்னம்மா, எதுக்கு டல்லா இருக்கீங்க? நேத்து கூட நீங்க யார்கிட்டயும் சரியா பேசலன்னு சுகுணா சொன்னாலே. என்னம்மா என்று அவள் கைகளை பற்றினார். ஒன்னும் இல்லப்பா, நேத்து நம்ம சேகர் ஃபோன் பண்ணான் என்றாள் குரல் கம்ம. கேசவனின் முகம் மாறியது. என்னம்மா, எதுக்கா? பாட்டி வீட்டை விற்க போறாங்களாம். என்னது என்று அலறினார் கேசவன். ஆமாப்பா, இன்னைக்கு பில்டர் யாரோ வராங்களாம், அதனால உன்னை வர சொன்னான். அம்மா, என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது, இனி நீ தான் சொல்லணும். அம்மா, அந்த வீடு பாட்டி தாத்தாவோட ஞாபகமா? அட, நீ ஒருத்தன். இப்ப அந்த வீட்டுல யாரு இருக்கா? அது அப்படியே பழஞ்சு கிடக்கு. நாமளும் அங்க போய் 20 வருஷம் மேல ஆகுது. இனிமே அங்க நமக்கு என்ன கிடக்கு என்று பெருமூச்சு விட்டாள். அம்மா, அதுக்கு இல்ல, அந்த வீடு. இதோ பாரு கேசவா, இன்னைக்கு அவன் உன்னை வர சொன்னான். பில்டர் வாரிசுதாரெல்லாம் பார்க்கணும்னு சொல்றாராம். என்னால வர முடியாது. வேணும்னா என் பையனை அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். நீ போய் இதுல எனக்கு முழு சம்மதம்னு சொல்லிட்டு வந்துடு என்று முகத்தை திருப்பி கொண்டாள். அம்மா, இன்னொரு வாட்டி யோசிச்சு என்ன பண்ண சொல்ற கேசவா? அந்த பையனுக்கு அவசரமா பணம் வேணுமா, அந்த வீட்டை வித்தே ஆகணும்னு சொல்றான். அதுவும் இல்லாம அது அப்படியே பூட்டியே கிடக்கு, என்னால அப்பப்போ போய் பார்த்துக்க முடியலன்னு சொல்றான். சரி, நமக்கும் இப்ப பணம் தேவையில்லை. அதுதான் நானும் சம்மதம் சொல்லிட்டேன். என் பையனுக்கு பயன்படாத அந்த பணம் என் பேத்தி கல்யாணத்துக்காவது பயன்படட்டும். போய் அவன்கிட்ட பேசிட்டு வா என்றாள். வண்டி தாழையூத்தை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தது. அந்த பச்சை பசில் என்ற வயல்வெளிகளும் அதில் இருந்து வரும் தென்றலும் கேசவன் மீது பட்டு வந்தாலும் அந்த இன்பத்தை அவர் முழுவதுமாக ரசிக்கவில்லை. அவர் மனது ஏதோ பழைய நினைவுகளில் மூழ்கியிருந்தது. ஒரு காலத்துல பாட்டி வீட்டுக்கு போறன்னதும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு கனவுகள் இருக்கும். அப்ப எனக்கு 11 வயசு, சேகருக்கும் அதே வயசுதான், நதியாக்கு 8 வயசு. நான் லீவுக்கு ஊருக்கு வரேன்னதும் அவங்க 2 பேருக்கும் சந்தோஷம் எல்லையே மீறிடும். அத்தை மாமாவை தொந்தரவு பண்ணி அவங்களும் அங்கே வந்துடுவாங்க. அவங்க வீடு அங்கேருந்து 15 கிலோமீட்டர் தான். எங்கள் வீடு 40 கிலோமீட்டர். மாமாக்கு போஸ்டிங் வரிசை நாடில் போட்டுடவே தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து அவங்க அங்கே போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அத்தைக்கும் தாத்தா பாட்டியை பிடிக்கிறதில்ல. அதனால தாத்தா பாட்டியும் அவங்க போகும்போது எதுவும் சொல்லிக்கல. ஆனால் பசங்க நாங்கள் 3 பேருன்னா அவங்களுக்கு உசுறு. அம்மா அடிக்கடி தாத்தா பாட்டி வந்து பார்த்துட்டு இருந்தாலும் அப்பா வேலை பிஸியால் வர முடியாமல் இருந்தார். பாவம், வேலை அவருக்கு அந்த மாதிரி. சீட்டு கம்பெனியில் ஏதோ ஒரு சின்ன உத்தியோகம். வர்ற வருமானத்தில் எப்படியோ குடும்பத்தை கௌரவமாக இழுத்து பிடிச்சி நடத்திட்டு இருந்தாங்க. அதனால தான் ஒரு பையன் மட்டும் போதுன்னு எனக்கு அப்புறம் அவங்க குழந்தைய பற்றியே யோசிக்கல. ஆனால் எங்கள் மாமா தனசேகருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் உத்தியோகம். வர்ற வருமானம் அவங்களுக்கு 10 நாளும் எங்கள் அத்தையோட ஆடம்பர பகட்டால
அவங்களும் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அப்ப எங்களுக்கு இத பத்திலாம் கவலை இல்ல. பாட்டியும் தாத்தாவும் அந்த ஒரு மாசம் எங்க கூட சேர்ந்து சின்ன குழந்தைங்க ஆயிடுவாங்க. நான் திரும்ப ஊருக்கு போனதும் நதியாவும் நான் வீட்டுக்கு போறேன்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவா. உன் மாமா இருந்தாதான் நீ இருப்பியான்னு பாட்டி கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவ அழுதுகிட்டே, ஆமா எனக்கு மாமானா தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னை பார்த்து பார்த்து அழுவா என்று கேசவன் அந்த காட்சியை மனக்கண்ணில் பார்க்க அவர் உதடுகளில் புன்னகை அரும்பியது. ஏண்டி சின்ன கழுத, உங்க மாமா இருந்த வரைக்கும் இங்க இருந்தவ இப்ப அவன் ஊருக்கு போகிறன்னு கிளம்புனதும் நீயும் எங்க வீட்டுக்கு போறேன்னு கிளம்புறியே, என்னடி இது நியாயம்? அப்போ உனக்கு இந்த பாட்டி தாத்தா வேண்டாமா என்றாள் பாட்டி சீதா அவளை கட்டி கொண்டு. நதியாவிற்கு இந்த கேள்வி தர்ம சங்கடமாகினாலும், ஆ நீங்களும் வேணும், ஆனா கேசவன் மாமா இருந்தாதான் நாங்க இருப்பேன் என்றாள் தேம்பிக்கொண்டு. அது சரி என்று சீதா தனது கணவர் ராமுவை பார்த்து சிரிக்க கேசவனும் அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். என்னம்மா, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? பாவம், குழந்தைய அழவிக்கிற என்று தனது பேத்தி அணைத்து கொண்ட ராமு தாத்தா அவள் காதோடு சென்று, ஏய் குட்டி ராட்சசி, உங்க மாம இன்னைக்கு ஊருக்கு போகல, இன்னும் 10 நாள் இங்கதான் இருப்பான். உங்க ஆச்சி பொய் சொல்றா. உங்க அத்தை இன்னும் 10 நாள் கழிச்சுதான் வந்து கேசவனை கூட்டிட்டு போவா. எனக்கு போன் போட்டு சொன்னா. அதனால நீங்க சந்தோஷமா விளையாடிக்கோங்க என்று முத்தம் கொடுத்தார். நதியாவின் முகம் மலர்ந்தது. தாத்தா, நிஜமாவா? அப்ப கேசவ மாமா போலியா என்று அவனை உற்று பார்த்தாள். கேசவன் இல்லை என்பது போல் சிரித்து கொண்டே தலையை ஆட்ட தனது பாட்டியை நறுக்கென கிள்ளி விட்டு தோட்டத்திற்கு ஓடினாள். ஆ சின்ன சிரிக்கி, எப்படி கிள்ளிட்டு போறா பாருடா, அவளை பிடிடா என்று சிரித்து கொண்டே கத்தினாள் பாட்டி. தோ பிடிக்கிறேன் பாட்டி என்று கேசவன் ஓட ராமு தாத்தா சிரித்து கொண்டே, உனக்கு நல்லா வேணும், அவளை பத்தி தெரிஞ்சே நீ இப்படி விளையாடினா அவக்கு இல்லாம என்ன செய்வா என்றார். பாட்டி அவரை சினுங்கிக் கொண்டே பார்த்தாள். தோட்டத்திற்குள் ஓடிய நதியா அங்கு தண்ணீர் தொட்டியின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அருகில் வளைந்து சென்ற தென்னை மரத்தில் சாய்ந்து கொண்டாள். அவளிடம் மூச்சு வாங்க ஓடிய கேசவன் அவள் அருகில் தாவி ஏறி அமர்ந்து கொண்டான். ஏய் நதியா, எதுக்கு பாட்டியை கிள்ளிட்டு வந்த? பாவம் இல்ல அவங்க என்றவள் ஜடையை பிடித்து லேசாக இழுத்தான். ஆ விடு, நீ என்கிட்ட பேசாத, நியாயமா நான் உன்னதான் கிள்ளி இருக்கணும் என்றவன் கைகளை பட்டன அடித்தாள். ஆ ஏன் நடிக்கிற? நீயும் பாட்டி கூட சேர்ந்துட்டு என்னை ஏமாத்துற இல்ல? ஓ அதுவா என்று சிரித்த கேசவன் தொட்டில் இருந்த நீரில் காலை விட்டு விளையாட ஆரம்பித்தான். என்ன அதுவா? நான் பயந்துட்டு தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே அவளும் திரும்பி அமர்ந்தாள். எதுக்கு பயப்படணும்? இன்னும் 10 நாள்ல நிஜமாவே நான் ஊருக்கு போய் தானே ஆகணும் நதியா. ஆ அது அப்ப பாத்துக்கலாம், அது வரைக்கும் நீ எங்க கூட ஜாலியா விளையாடுமாமா. அது ஏன் இப்பவே ஞாபகப்படுத்துற என்று முகத்தை உம்மென்று வைத்து கொண்டாள். ஏய் இதோ பாரு, நான் பண்ணது தப்புதான், சும்மா உன்கிட்ட விளையாடினேன். சரி அது போகட்டும், வா விளையாடலாம் என்றவள் கைகளை பிடித்து கொண்டான். போ நான் வரல என்று அவன் கைகளை உதறினாள். ஏய் இங்க பாரு, நீ தானே சொன்ன நம்ம ஜாலியா விளையாடலான்னு, இப்ப இப்படி பண்ணலாமா என்றவன் கேட்டுக்கொண்டிருக்க இருவரையும் பின்னால் இருந்து தண்ணீரில் தொப்பனை பிடித்து தள்ளிய சேகர் கையை தட்டி கொண்டு சிரிக்க இருவரும் கோபத்தோடு அவனை முறைத்து கொண்டே தண்ணீரை அவன் மீது எடுத்து ஊற்றினர். மாமா அவனை விடாத, அவனை பிடிச்சு தண்ணீர் அமுக்கு என்றாள் நதியா. கேசவன் கடகடவென சேகரை பிடித்து தண்ணீரில் இழுக்க, ஏய் என்னை விடுங்கடா என்று கத்தினான் சேகர். இதை பார்த்து நதியா கலகலவென சிரிக்க கேசவன் அந்த நினைவுகளுடன் சேர்ந்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தார். இதற்குள் தாழை ஊத்து வந்துவிட அங்கிருந்த இரண்டொரு முகங்கள் அவரை விசாரித்து கொண்டிருந்தன. கேசவன் முற்றிலும் மாறியிருந்த அந்த ஊரை பார்த்து கொண்டே அந்த பழைய வீட்டின் முன்பு வண்டியை நிறுத்தினார். இதற்குள் அவரது செல்போன் ஒலித்தது. அதை எடுத்து ஆன் செய்தவர், ஹலோ சேகர் சொல்லுப்பா என்றார். என்ன கேசவா, வந்துட்டியா? எங்க இருக்கிற? பாட்டி வீட்டில தான் என்றார் கேசவன். எதிர்முனையில் சற்று நேரம் அமைதியாக இருந்தது. நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன் என்று போனை வைத்தார் சேகர். அந்த பழைய துருப்பிடித்த இரும்பு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றார் கேசவன். வாசலில் இருந்த மாமரத்தில் இருந்து இலைகள் காய்ந்து சருகுகளாக பரவி கிடக்க அந்த மரத்தடியில் சென்று அமைதியாக நின்று அதை மெல்ல தொட்டு பார்த்தார். மீண்டும் பழைய நினைவுகள். மாமா எனக்கு அந்த மாங்காய் வேணும், அது அது மாமா என்று கீழிருந்து நதியா கை கட்டி கொண்டிருக்க
எது நதியா? இதுவா என்று அந்த கிளைக்கு தாவிக் கொண்டிருந்தான் கேசவன். இதற்குள் சேகர் அந்த மரக்கிளியை பிடித்துக் கொள்ள இருவரின் பாரம் தாங்காமல் கிளை முறிந்து இருவரும் தொப்பென விழுந்தனர். ஓடி வந்து அவர்களை பார்த்த நதியா அவர்கள் கையில் இருந்த மாங்காயை மட்டும் எடுத்துக்கொண்டு கடகடவென உள்ளே ஓடினாள். ஏ பிசாசு, நாங்க விழுந்து கிடக்கிறோம், மாங்காய் தான் முக்கியம்னு எடுத்துட்டு போறியா என்றவள் பின்னால் துரத்தி கொண்டே ஓடினான் சேகர். இதற்குள் பாட்டி வந்து மூவரையும் உள்ளே அழைத்து சென்று சாப்பாடு பரிமாற அவளிடம் ராஜாராணி கதைகளை கேட்டுக்கொண்டு சாப்பிட்டு முடித்தனர் மூவரும். இரவு அந்த மரத்தின் கீழே தாத்தா கட்டிலை போட்டு படுத்து கொண்டிருக்க அவருடன் மூவரும் சென்று அவர் மீது காலை போட்டுக்கொண்டு கதை கேட்க அவர் மரத்தில் இருக்கும் வேதாள கதையை கூறியதும் மூவரும் அந்த மரத்தை பார்த்து பயந்து கொண்டே அவரை கட்டி கொண்டனர். தாத்தா, அந்த கதையில வர வேதாளம் மரத்துல இருக்கிறது போல இந்த மரத்திலயும் இருக்குமா என்றாள் நதியா நடுங்கிய குரலில். ஆமா, பின்ன அதுக்குதான் சொல்றது மரத்துல எல்லாம் ஏறக்கூடாதுன்னு. இனிமேல மரத்து மேல சேகரம் கேசவனும் ஏறினா அப்புறம் அந்த வேதளம் பிடிச்சுக்கும், சரியா என்றார். சரி தாத்தா, இனிமேலும் நாங்க ஏற மாட்டோம் என்று பயந்து கொண்டே கூறினர் சேகரும் கேசவனும். அதுக்கப்புறம் நாங்க இந்த மரத்துல ஏறினதே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது தாத்தா நாங்க மரத்துல ஏறக்கூடாதுன்னு தான் அப்படி எங்களை பயம் காட்டி இப்படி போய் சொல்லியிருக்காருன்னு என்று மனதிற்குள் சிரித்து கொண்டார் கேசவன். வீடு பூட்டி இருக்க தூசியாக இருந்த அந்த திண்ணையில் சற்று ஊதிவிட்டு அமர்ந்தார். அதில் இருந்த தூணில் ஒட்டடை படிந்திருக்க அதை மெதுவாக தட்டிவிட்டு அதிலிருந்த எழுத்துக்களை உற்று பார்த்தார். கேசவன் என்று எழுதியிருக்க அதை தடவி பார்த்தார். ஏய் நதியா, இங்க பாரு, ஏன் இப்படி இந்த வாட்டி நான் வந்ததுல இருந்து என் கூட பேசவே மாட்டேன்ற? என்னை பார்த்து ஓடி போயிடுற? என்ன நதியா என்று கேட்டுக்கொண்டே அங்கு ஓடி வரும் கேசவனை பார்த்து திண்ணையில் சாய்ந்து கொண்டு தூணில் பின்னை வைத்து ஏதோ எழுதி கொண்டிருந்த நதியா நிமிர்ந்து பார்த்து உள்ளே ஓடினாள். இந்த முறை அவளது பார்வையிலும் பேச்சிலும் செயலிலும் பல வித்தியாசங்கள் தெரிவதைப் போல் அவள் மேனிலும் சில மாற்றங்களை உணர்ந்தான் கேசவன். அவள் உடைகளும் அழகாக இருந்தது. பாவாடை தாவணியும் படிய வாரிய முடிந்த கூந்தலில் மல்லிகை பூவையும் வைத்து கொண்டு தனது குண்டு குண்டு கண்களினால் அவனை பார்த்து கொண்டே உள்ளே ஓடினாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த கேசவன், இந்த லூசுக்கு என்ன ஆச்சு என்று அவள் நின்றிருந்த தூணின் அருகில் வந்தான். அதில் கேசவன் என்று எழுதியிருக்க அதை பார்த்ததும் அவன் முகத்தில் புன்னகை அரும்பியது. உள்ளே ஓடி சென்று அவள் நீளமான ஜடையை பிடித்து இழுத்து கொண்டே, ஏய் நில்லு, எதுக்கு என்னை பார்த்து ஓடுற என்றான். அவன் கைகளை பிடித்து கொண்ட பாட்டி, அலே வாண்டு பயலே, இனிமேலும் உன் மாமா மக கிட்ட இப்படிலாம் விளையாடக்கூடாது என்றாள். எதுக்கு ஆச்சு? சொன்னா கேளுடா, இப்ப அவ பெரிய மனுஷி ஆயிட்டா. ஆ, அப்ப அவளை விட நான் தான் பெரியவன், அப்ப நானும் தானே பெரிய மனுஷன் ஆயிட்டேன், அப்புறம் என்ன? ஏ வாலு, இப்படியே குதர்க்கமா பேசு. அலே, அன்னைக்கு இவளுக்கு சடங்கு செய்ய நீயும் உங்க அம்மா அப்பாலாம் வந்திருந்தீங்கல்ல? ஆமா. ஆ, அப்பவே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? இனிமேலும் நீங்க முன்ன போல ஓடி ஆடி இப்படிலாம் விளையாடக்கூடாது, கேலியா பேசிக்க கூடாதுன்னு சொன்ன இல்ல? அட போங்க பாட்டி, நீங்க வேற. இவளை போல எங்க கிளாஸ்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கிட்டலாம் நான் சாதாரணமா பேசுவேன், இது என்னவோ பெரிய விஷயம் போல பேசுறீங்க என்று சிரித்தான் கேசவன். நதியாவின் முகம் மாறியது. ஓ அப்படியா, அப்ப அந்த கழுதுங்க கிட்டே பேசிக்க, அப்புறம் என்கிட்ட என்ன பேச்சு கிடக்கு என்று ஓடினாள். ஏய் ஏய் நதியா, நான் சும்மா சொன்னேன் என்றவள் பின்னால் அவளை சமாதானம் செய்ய ஓடினான் கேசவன். இதை பார்த்து பாட்டி சிரித்து கொண்டிருந்தாள். கேட் சத்தம் கேட்டு கேசவன் டக்கென நிமிர்ந்து பார்க்க சேகர் உள்ளே வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து எழுந்து கடகடவென அவரிடம் சென்றவர் சற்று நேரம் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். கேசவா, என்னடா இப்படி ஆகிட்ட? ஆமா, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அத்தை எப்படி இருக்காங்க? அவங்கள கூட்டிட்டு வரலையா என்றார் சேகர். இல்ல சேகர் என்று மெதுவாக தலையை குனிந்து கொண்டார் கேசவன். என்ன கேசவா, அத்தை இன்னுமா பழசெல்லாம் மறக்காம இருக்காங்க என்றவர் தோள்களை பற்றி கொள்ள, அது எப்படி மறப்பாங்க, அன்னைக்கு நடந்த பிரச்சனையால தானே எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு என்று பெருமூச்சு விட்டார் கேசவன். சரி, உள்ள போலாம் வா என்று சேகர் முன்னால் நடக்க அவர் பின்னால் அமைதியாக நடந்தார் கேசவன். மீண்டும் அவர் நினைவுகள் தன் பிரயாணத்தை தொடங்கியது. அண்ணே, இதோ பாரு, என் புள்ள +2ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் நல்ல மார்க் எடுத்திருக்கான்,
கண்டிப்பா இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சிடும்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அவருக்கும் வேலை இல்ல. அந்த சீட்டு கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னு மூடிட்டாங்க. அவரும் அங்க இங்கன்னு கணக்கெழுத போயிட்டு இருக்காரு. அதுல எங்க வயித்த கழுவே சரியா இருக்கு. இதுல எங்க புள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு தான் எங்களால முடியாம உன்கிட்ட உதவி கேட்கிறேன். அதனால நீ தான் இந்த சமயம் எங்களுக்கு கை கொடுக்கணும். இப்ப இந்த உதவிய செஞ்சேன்னா காலம் புறா நான் மறக்க மாட்டேன் என்று கண்களை துடைத்து கொண்டாள் பார்வதி. ஏம்மா பார்வதி, ஏன் கண் கலங்கிக்கிட்டு? அதுதான் அண்ணன் கிட்ட சொல்றேல்ல, அவன் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான் என்றார் ராமு தனது மகளை சமாதானம் செய்து கொண்டு. இதோ பாரு பார்வதி, உனக்கே நல்லா தெரியும், அப்பாக்கு இந்த விவசாயத்துல ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னு தான் அதை குத்தைக்கு விட்டு வீட்டுல இருக்காரு. அதுல வர வருமானம் அவங்க மருந்து மாத்திரைக்கே சரிப்படல. நான் தான் அவங்க சாப்பாட்டுக்கு மருந்துக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு வர்ற வருமானத்துல என்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் பார்க்கணும்னா எவ்வளவு சிரமம்ன்றது உனக்கே தெரியும். அப்படியே நான் எதுவும் வெளியில சொல்லிக்கிறது இல்ல. எனக்கும் 2 பசங்க இருக்காங்க, அவங்களையும் நான் பார்க்கணும் இல்ல. இதுல உனக்கு செய்ய வேண்டியதும் நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். இனியும் என்னை போட்டு தொந்தரவு பண்ணா நான் என்ன பண்றது சொல்லு? அதுக்கு இல்லைன்னு, இந்த சமயத்துல தான் என் பிள்ளைக்கு முக்கியமான நேரம். இந்த நேரத்துல அவன் நல்ல படிப்பு படிக்கலன்னா வாழ்க்கையே மாறிடும். அவன் நாளைக்கு நல்லபடியா வளர்ந்துட்டு வந்துட்டா அப்புறம் உன் பொண்ணும் தானே சுகப்பட போறா என்றாள் பார்வதி. தோ பாரு பார்வதி, அந்த பேச்செல்லாம் எதுக்கு? அதெல்லாம் அப்பா பார்த்துக்கலாம். இப்பத்திக்கு என்ன எதுவும் எதிர்பார்க்காத என்று கூறிவிட்டு விரைந்து செல்லும் தனது அண்ணனை பார்த்து கொண்டு அதிர்ந்து நின்றாள் பார்வதி. அவள் மனதில் ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. போடா போ, என் புருஷன் நல்ல வேலையில இருந்தா, என் நிலமா சரியா இருந்திருந்தா நான் ஏண்டா உன்கிட்ட வந்து கெஞ்ச போறேன் என்று முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டு அழும் தனது மகளை சமாதானம் செய்தாள் சீதா. அம்மாடி, அவனோட நிலைமையும் இப்ப என்றவள் முடிப்பதற்குள், அம்மா போது நிறுத்து. உனக்கு எப்பவும் புள்ளதான் வசதி, நானா எப்பவும் வேறதான். போதும் உங்க உறவு. இனிமே நானும் சரி, என் புள்ளையும் சரி, இந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டோம். நீங்களும் எங்களை பார்க்க வர வேண்டாம் என்று கேசவனை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். கேசவன் தனது பாட்டி தாத்தாவை பார்த்து கொண்டே கலங்கிய கண்களுடன் சென்றான். பணம் இல்லாத காரணத்தால் சென்னையில் ஒரு அரசு கல்லூரியில் பிஎஸ்சி சேர்ந்தான் கேசவன். சேகர் கோயம்புத்தூரில் இருக்கும் தனது மாமா ஊருக்கு சென்றுவிட அங்கிருக்கும் ஒரு கல்லூரியில் பிஃபார்ம் சேர்ந்தான். நதியா அந்த ஊரிலேயே படித்து கொண்டிருந்தாள். தனது அத்தை அப்பாவிடமும் தாத்தா பாட்டியிடமும் கோபித்து கொண்டு ஊருக்கு வராமல் இருக்க கேசவனையும் அவள் அனுப்பாமல் இருந்தது அவளுக்கு வேதனையாக இருந்தது. இத்தனை வருடங்கள் 3 பேரும் விடுமுறைக்கு வந்து 1 மாதம் தாத்தா பாட்டி வீட்டில் தங்கி ஆனந்தமாக விளையாடிய நாட்களை அவள் அசி போட்டு கொண்டிருந்தாள். தனது தாய் தாத்தா பாட்டியிடம் கோபம் கொண்டு தானும் செல்லாமல் விடுமுறை நாட்களில் ஊருக்கு வரும் தன்னையும் அங்கு அனுப்பாமல் இருந்தாள். இதனால் கேசவனும் மிகவும் கவலை அடைய அன்று தனது தோழனை பார்க்க செல்வதாக கூறிவிட்டு தனது தாய்க்கு தெரியாமல் ஊருக்கு புறப்பட்டான். அவனை பார்த்த ராமுவும் சீதாவும் அவனை கட்டி கொண்டு தேம்பி அழ அவர்களை சமாதானம் செய்தான் கேசவன். தாத்தா, நம்ம சேகர் நதியா எப்படி இருக்காங்க? அவங்க இங்க வர்றாங்களா? எங்க கண்ணு, நீ போனதும் அவங்களும் இங்க வர்றதில்ல. அந்த சின்ன சிறுக்கியை பத்தி உனக்கு தெரியாதா என்று பாட்டி கூறியதும் தலையை குனிந்து கொண்டான் கேசவன். அவன் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் தரையில் விழுந்தது. இதை கவனித்த தாத்தா, ஏய் பேசாம இரு, புள்ள சங்கடப்படுறான் இல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு வந்த புள்ளைக்கு வயிறார ஆக்கி போடாம போய் சோத்த ஆக்கு என்று தனது மனைவியை கோபித்து கொள்ள சீதா பாட்டி பெருமூச்சு விட்டு கொண்டு எழுந்து உள்ளே சென்றாள். அவள் சென்றதும் தனது பேரண்டிடம் வந்த ராமு தாத்தா, ஏலே உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த பாரு, நீ இப்ப துள்ளி குதிக்கிறா போல ஒரு செய்தியை சொல்ல போறேன் என்று சிரித்தார். டக்கன நிமிர்ந்து அவரை பார்த்தான் கேசவன். என்னடா அப்படி பாக்குற? நம்ம நதியா இப்ப இங்கதான் வந்துட்டு இருக்கு. தாத்தா? ஆமாண்டா கிறுக்கு பையலே, நீ இன்னைக்கு வரேன்னு போன்ல சொன்னதும் நான் அவகிட்ட போனை போட்டு சொன்னேன். உன்னை போலதான் அந்த சிரிக்கியும் ஒரே குதி குதிச்சா. அநேகமா இந்நேரம் வந்துட்டு இருப்பா என்றவர் கூறி கொண்டிருக்க பட்டால் என்று கதவை திறந்து கொண்டு வந்து நின்றது ஒரு தேவதை. ஆம், நதியா இப்பொழுது கேசவன் கண்களுக்கு தேவதையாகவே தெரிந்தாள். ஏய் நதியா என்று எழுந்து கொண்டான் கேசவன். அவன் வாயில் வார்த்தைகள் இல்லை. தனது மாமன் மகளை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான்.
அவனை மலர மலர பார்த்து கொண்டு நின்ற அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. அதை துடைத்து கொண்டு அவள் கடகடவென தோட்டத்திற்கு ஓட, அதிர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்த கேசவன் தனது தாத்தாவை பார்த்தான். போடா, போய் பேசு, பாவம் அவ என்றார். ஒரே பாய்ச்சலாக தோட்டத்திற்கு சென்றவன் அங்கே விம்மிக் கொண்டு அதே சிமெண்ட் தொட்டியிடம் இருந்த மரக்கிளையில் சாய்ந்து கொண்டிருந்த நதியாவின் அருகில் சென்றான். அவனை பார்த்து திரும்பி நின்று கொண்டாள். நதியா, இங்க பாரு, என் மேல கோவமா என்றான். பின்ன இருக்காது, நீதான் எங்க எல்லாரையும் மறந்துட்டு போயிட்டியே என்று அழுகியோடு பேசிக் கொண்டிருக்கும் தனது மாமன் மகளை சிரித்து கொண்டே அவள் தோள்களை பிடித்து திருப்பினான். இதோ பாரு, நீ சொன்னதுல பாதிதான் உண்மை. என்னது உண்மை? நான் இங்கிருந்து போயிட்டேன்னு சொன்ன இல்ல, அது உண்மைதான். ஆனா உங்களை மறந்துட்டு போனேன்னு சொன்ன பாரு, அது சுத்த பொய். போதும், பொய் சொல்லாத. அதுதான் அன்னைக்கு போனவன் இத்தனை வருஷம் கழிச்சு வர்றியா? நான் என்ன பண்ணட்டும்? அம்மா என்னை இங்க வரவே கூடாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. மாமாவை ஒரு விரோதியாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரால் தான் நான் இன்ஜினியரிங் படிக்காம சாதாரண பிஎஸ்சி படிக்கிறேன்னு அவங்களுக்கு கோவம். சரி, அவங்க எப்படின்னா போகட்டும், நாம என்ன பண்ணோம்? எதுக்கு நம்மளை இப்படி தவிக்க விடணும்? நீயும் சென்னைக்கு போயிட்ட, அண்ணனும் கோயம்புத்தூர் போயிட்டான். நீங்க இல்லாம நான் மட்டும் எங்க தாத்தா பாட்டிய பார்க்க வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? பாவம், அவங்களுக்கு இந்த வயசுல கூட பசங்களால நிம்மதி இல்லை. அட்லீஸ்ட் நாமளாவது அவங்கள பார்க்கணும் இல்ல. அதனால தான் நான் அம்மா சொல்றத கேட்காம இங்கே காலேஜ் படிக்க முடிவு பண்ணி சேர்ந்துட்டேன். அப்படியா? ஆமா, பின்ன உங்களை போலலாம் என்னால கல்மனசா இருக்க முடியாது என்று கண்களை தனது துப்பட்டாவால் துடைத்து கொண்டாள். கேசவன் லேசாக சிரித்தான். சரி, நான் அப்படியே இன்னும் 2 வருஷம் இருந்துடுறேன், அப்புறம் தெரியும் என்னை பத்தி என்றான். என்னது? நான் இப்ப எம்எஸ்சி சேர போறேன். அப்புறம் படிப்பை முடிச்சதும் நல்ல வழியை தேடிக்கிட்டு என் மாமா மக கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு போவேன் பாரு, அப்ப தெரியும் நான் கல் நெஞ்சுக்காரனா இல்லையான்னு என்று குறும்பாக அவளை பார்த்தான். அவள் முகம் வெட்கத்தால் சிவந்தது. மாமா, இதெல்லாம் நிஜமா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் நதியா, ஏன் பயப்படுற? இல்ல மாமா, அத்தை எங்க அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இதுதான் சாக்குன்னு எங்க அம்மாவும் அத்தைய பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம கல்யாணம். அதெல்லாம் நடக்கும் நதியா, நீ தைரியமா இரு. இன்னும் 2 வருஷம் தானே, அது வரை நீ தான் பாட்டி தாத்தாக்கு தைரியம் சொல்லி அவங்கள பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம கல்யாணம் ஆனதும் அவங்களையும் நம்ம கூடயே கூட்டிட்டு போயிடலாம் என்றான். நதியாவிற்கு உற்சாகமானது. மாமா, என்னதான் நம்ம வேலை அது இதுன்னு வெளியூர் போயிட்டாலும் நம்ம பாட்டி வீட்டை மறக்க கூடாது. லீவு நாளெல்லாம் இங்க வந்து இந்த வீட்டுல தான் தங்கணும். நம்ம பசங்களுக்கு 1 மாசம் லீவு விடுவாங்க இல்ல, அப்பெல்லாம் நம்ம பசங்க, சேகர் பசங்க எல்லாரையும் இங்க வர வச்சு நம்ம விளையாடினது போல அவங்களையும் விளையாட வச்சு நம்ம பார்த்து ரசிக்கணும் என்றாள். கண்டிப்பா உன் ஆசைய நான் நிறைவேற்றுறேன். அது வரைக்கும் நீ மனசை போட்டு குழப்பிக்காம ஒழுங்கா படி என்றவள் தலையில் லேசாக குட்டினான். அவன் கைகளை பட்டென அவள் பற்றி கொள்ள கேசவன் மனதில் ஏதோ ஒரு உணர்வு டக்கென அவனை அந்நேரம் திக்குமுக்காட செய்தது. அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் நதியா. ஏய், என்னம்மா அப்படி பார்க்கற என்று தடுமாறினான். மாமா, இதோ பாரு, நான் உனக்காக தான் காத்துட்டு இருப்பேன். இந்த வீடு, நான், நீ, பாட்டி, தாத்தா, இதுதான் நம்ம சொர்க்கம். இதை நீ எப்பவும் மறக்க கூடாது என்றாள். அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் வேகமாக கீழே உருண்டு வர அதை டக்கென அவன் கைகளில் பற்றியவன், இனிமே நீ அழவே கூடாது, நான் உன்னை அழவிட மாட்டேன் என்றான். அதற்கு பிறகு 1 வருடத்தில் அவன் தந்தை இறந்துவிட அதற்கு வந்திருந்த தனது தாய், தந்தை, அண்ணனிடம் கூட சரியாக முகம் கொடுத்து பேசாமல் இருந்தாள் பார்வதி. இதனால் மிகவும் நொந்து போன ராமு தாத்தா அதே வருத்தத்தோடு 3 மாதங்களில் இருந்து போக சீதா பாட்டியும் மறுநாளே அவர் பாதங்களில் சேர்ந்தாள். தனது தாய் தந்தையின் சாவிற்கு வந்து சென்ற பார்வதி தனது அண்ணனுடன் பேசாமல் ஏதோ 3வது மனுஷியை போல் இருந்து விட்டு செல்ல அவளது அண்ணனும் தனது தங்கையை வெறுத்து விட்டார். பார்வதியும் சென்னைக்கே தனது மகனுடன் சென்றுவிட தனது தாயை பார்த்து கொள்ளவும் சாப்பாட்டிற்காகவும் பார்ட் டைம் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் கேசவன். இப்படியே நாட்கள், வருடங்கள் உருண்டோட எம்எஸ்சி முடித்த கேசவன் சென்னையிலே ஒரு தனியார் கம்பெனியில் பணிக்கு அமர்ந்தான். இதற்குள் ஊரில் சேகருக்கு திருமணம் நடந்தேறியதாக கேள்விப்பட்ட பார்வதிக்கு கோபம் தலைக்கேறியது.
தனது அண்ணன் அவன் மகன் திருமணத்திற்கு தன்னை அழைக்காமல் அவமானம் செய்தது போல் தானம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக கேசவனுக்கு அவசரமாக பெண் பார்த்து சுகுணாவை மனம் முடித்தாள். கேசவன் தனது தாய்க்காக தனது மனக்கதவை அன்றே மூடி தாள் போட அதில் இருந்த நதியாவும் அதிலேயே மறைந்து போனாள். கதவை திறந்து கொண்டு சேகர் உள்ளே செல்ல அவர் பின்னால் சென்ற கேசவனை திரும்பி பார்த்தார். என்ன கேசவன், பாத்தியா, நாம ஓடி ஆடி விளையாண்ட இடம் இன்னைக்கு எப்படி இருக்கு பாரு. நம்ம வருவோன்னு தாத்தா இந்த ஈசி சேர்ல தானே உட்காந்து அந்த வாசலையே பார்த்துட்டு இருப்பாரு என்று அங்கிருந்த ஈசி சேரின் அருகில் சென்று அமர்ந்தார். கேசவனும் அங்கு சென்று அமர அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் தோள்களை ஆதரவாக பற்றினார் சேகர். ஆமா, இப்ப நீ பண்ருட்டிக்கே வந்துட்டியாமே? ஆமா சேகர், என் பொண்ணு ஸ்னேகா பிறந்ததும் இங்கே வந்துட்டேன். டவுன்ல சின்னதா ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சேன். இப்ப ஏதோ பரவாயில்ல, போயிட்டு இருக்கு. ஆமா, நீ எப்ப இங்க வந்த? பிஃபார்ம் முடிச்சதும் எங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு மருந்து கடையும் வச்சு கொடுத்தாரு எங்க மாமா. அதுல நல்லா தான் சம்பாதிச்சேன். என் பசங்க 2 பேரையும் படிக்க வச்சேன். பெரியவன் என்னை போல பிஃபார்ம் படிச்சான், சின்னவன் அக்ரிகல்ச்சர் படிச்சான். ஏதோ புது முறையில விவசாயம் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. என் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா. அதுக்கு மேல என்னாலையும் அந்த கோயம்புத்தூர்ல இருக்க முடியல. அதுதான் நம்ம ஊர் பக்கமே வந்துடுவோன்னு இங்கே வந்து மருந்து கடையை வச்சு என் பிள்ளைக்கு கொடுத்துட்டேன். சின்னவனுக்கு 2 ஏக்கரா நிலத்தை வாங்கி கொடுக்கணும்னு பேசினேன். அதுக்கு பணம் குறையுது. அதுதான் இந்த வீட்டை. புரியுது. அம்மாக்கும் இதுல சம்மதம்னு தான் சொன்னாங்க. என் பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த பணம் வந்தா நல்லா இருக்குன்னு அவங்க எண்ணம். ஆனா தெரியுது கேசவா, என் மனசும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கு. நீ எப்படி பழசெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ள தவிச்சிட்டு இருக்கியோ, நானும் அதே தான் தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா என்ன பண்றது என்று அவர் கைகளை பிடித்து கொண்டார். இருவரும் சற்று நேரம் அந்த வீட்டையும் தோட்டத்தையும் சுற்றி பார்த்து கொண்டிருக்க தங்களது பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்தார்கள். பிறகு மெல்லமாக நதியாவின் பேச்சை ஆரம்பித்தார் கேசவன். சேகர், இப்ப இந்த வீட்டை விற்க நம்ம நதியாவும் தானே கையெழுத்து போடணும். அவ வந்துகிட்டு தான் இருக்கா கேசவா. இப்பதான் அவளை பத்தி கேட்கணும்னு உனக்கு தோணுது இல்ல என்று அவனை உற்று பார்த்தார். சேகர், அது அவளை என்று முகத்தை திருப்பிக் கொண்டார் கேசவன். அவர் தோள்களை பிடித்து கொண்ட சேகர், தெரியும் கேசவா, என்ன பண்றது, எல்லாம் விதி, அமைதியா இரு என்று தட்டி கொடுத்தார். சரி, நதியா இப்ப எப்படி இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவா, நீயே பாரு என்று சிரித்தார். அவளுக்கு பசங்க? ஒரு பொண்ணு இருக்கா. அவளை போலவே இருக்கா. அவளும் பொண்ணு போலதான் பிபிஏ படிச்சிட்டு இருக்கா. அப்படியா? ஆமா என்று புன்னகை செய்தார். காலம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது. ஆமா, நதியா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. சந்தோஷமா இருக்காளான்னு தெரியல, ஆனா நிம்மதியா இருக்கா. அவங்க வீட்டுக்காரு அமெரிக்கால பெரிய பிஸ்னஸ்மேன். பணத்துக்கு வசதிக்கு ஒன்றும் குறைவு இல்லை. அப்பா தேடி கட்டின இடம் ஆச்சே. முதல்ல நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே ஆடம். எல்லாம் உன்னால தான். அப்புறம் எப்படியோ அம்மாவும் அப்பாவும் அடமா உண்ணாவிரதம் இருந்து அவளை சம்மதிக்க வச்சுட்டாங்க. இப்ப நல்லா இருக்கா. அவ வீட்டுக்காரு ரொம்ப நல்ல மனுஷன். அவ மனசு போல நடந்துப்பாரு. எந்த குறையும் இல்லை என்று சேகர் கூறி கொண்டிருக்க வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அதிலிருந்து 4-5 பேர் வந்து இறங்க, இந்த வீட்டை வாங்க போற பில்டர்ஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீயும் வா என்று விரைந்து சென்றார் சேகர். கேசவனும் அமைதியாக சென்றார். சேகர், இவரு தான் நான் சொன்ன பில்டர். வீட்டோட மதிப்பெல்லாம் பார்த்துட்டோம். நாம ஏற்கனவே பேசுனதுதான். நீங்க ஓகேன்னு சொல்லிட்டா இன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டாரு என்றார் புரோக்கர். சேகர் அமைதியாக திரும்பி கேசவனை பார்க்க கேசவன் தலையை குனிந்து கொண்டார். சேகர், உங்க தங்கச்சி வந்துட்டாங்களா? உங்க அத்தையும் கையெழுத்து போடணுமே. ஏன்னா இன்னும் 2 நாள்ல ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும்னு இவங்க சொல்றாங்க. எல்லாரும் வந்துடுவாங்க. என் அத்தை பையன் தான் இவருக்கு ஓகே தான். என் தங்கையும் இப்ப வந்துடுவா. நான் விஷயத்த சொல்லிட்டேன். நீங்க அது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க என்றார் சேகர். இருந்தாலும் உங்க தங்கச்சி வந்துட்டா நல்லா இருக்கும் என்று தயங்கினார் புரோக்கர். அவ இப்பதான் ஃபோன் பண்ணா, வந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் வேணா வெயிட் பண்ணுங்களேன். அப்ப சரி,
நாங்க அப்படி வெளியில இருக்கோம் என்று அவர்களை அழைத்து கொண்டு புரோக்கர் வெளியே செல்ல, சேகர், நதியா கிட்ட இந்த வீட்டை விற்க போற விஷயத்த சொன்னியா? அவ அதுக்கு ஒன்னும் சொல்லலையா என்று பரபரப்பாக கேட்டார் கேசவன். அது என்று சேகர் ஏதோ கூற வாயெடுக்க, விற்றென கார் ஒன்று வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து பளிச்சென்ன பட்டு சேலையுடன் பளிங்கு நிறத்தில் வந்து இறங்கினாள் நதியா. அவளுடன் அவளது கணவர் விமலும் வந்திறங்க அவர்களை பார்த்து, தோ வந்துட்டாங்க என்று கூறிக்கொண்டே ஓடினார் சேகர். அண்ணா, எப்படி இருக்க என்று நதியா அவர் கைகளை பற்றி கொள்ள, நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? குழந்தைங்க அவளை கூட்டிட்டு வரலையா என்றார். இல்லண்ணா, அவளுக்கு எக்ஸாம் நடக்குது. ஆமா, உன் பசங்க எங்க, வந்திருக்காங்களா என்று உள்ளே எட்டி பார்த்தாள். இதற்குள் கேசவன் அங்கு அமைதியாக வந்து நிற்க அவரை பார்த்து அதிர்ந்து போனாள். அவள் கைகளை பிடித்து கொண்டிருந்த சேகர் அவள் கைகள் சில்லிட்டு போனதை பார்த்து, என்னம்மா அப்படி பாக்குற, நம்ம கேசவன் தான் என்றார். நதியா சேகர் கூறியதை காதில் போட்டுக் கொள்ளாமல் கேசவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். இதற்குள் அவர்கள் அருகில் கேசவன் வர, மாப்பிள்ள, இவருதான் எங்க அத்தை பையன், நான் சொல்லியிருக்கனே. தெரியும் மச்சான், கேசவன் தானே என்று சிரித்து கொண்டே அவருக்கு கை கொடுத்தார் விமல். கேசவன் அவருக்கு கை கொடுக்க கேசவன் அமைதியாக அவளை நிமிர்ந்து பார்த்து, நதியா எப்படிமா இருக்க என்றார் தொண்டை கனைத்து கொண்டு. அப்பொழுதுதான் இந்த உலகத்திற்கு வந்த நதியா, நான் நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, உங்க வீட்டுல யாரையும் கூட்டிட்டு வரலையா என்றாள். வருவாங்கம்மா என்றார். இதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. சரி நதியா, இவங்க தான் வீட்டை வாங்க போறவங்க, உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க என்றார் சேகர். அண்ணா, என்ன இது, முந்தானத்தை திடீர்னு போனை போட்டு பாட்டி வீட்டை விற்க போறேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், வந்து கையெழுத்து போடுன்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இப்ப இந்த வீட்டை விற்கிற அளவுக்கு என்ன அவசியம் வந்தது என்றாள் நதியா. அதுதான் நான் எல்லாம் சொன்னனே நதியா. சரி, நான் தான் வந்து பேசிக்கிறேன்னு சொன்னனே, அதுக்குள்ள என்ன அவசரம், திடுதிடுப்புன்னு இப்படி பில்டரை கூட்டிட்டு வந்து நிக்கிற? அது நீ அமைதியா இருக்கவே நான் சரி உனக்கு சம்மதம்னு நினைச்சிட்டேன், அதுதான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அண்ணா, எனக்கு இதுல சம்மதம் இல்லை என்றாள் நதியா. அனைவரும் அவளை உற்று பார்த்தனர். என்ன சேகர், என்ன இது என்று பதறிக்கொண்டு அங்கு வந்தார் தரகர். இருங்க தரகரே, நான் பேசுறேன் என்று அவரை சமாதானம் செய்த சேகர் அவள் கைகளை பிடித்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றார். அவர்கள் பின்னால் விமலும் கேசவனும் சென்றனர். இதோ பாரு நதியா, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், என் பசங்களுக்கு தொழிலுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும், அதுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்ப இந்த பணத்தை வாங்கித்தான் நான் அந்த நிலத்தை வாங்கணும். நீ இப்ப இப்படி தகராறு பண்ணா? அண்ணா, நான் எந்த தகராறும் பண்ணல, முதல்ல அவங்கள போக சொல்லு என்றாள் நதியா. நதியா, என்ன இது என்று சேகர் அலற, மச்சான் டென்ஷன் ஆகாதீங்க, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். இந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம், அது மட்டும் இல்ல, உங்க பையனுக்கு விவசாயம் பண்ண நிலமும் நாங்களே வாங்கி கொடுக்கிறோம் என்றார் விமல் புன்னகை செய்து கொண்டு. கேசவனும் சேகரும் அதிர்ந்து அவரை பார்க்க அவர் சிரித்து கொண்டே நதியாவை பார்த்தார். அவள் முகத்தில் புன்னகை அரும்பியது. நதியா, மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? ஆமா அண்ணா, நமக்கு இது பாட்டி வீடு மட்டும் இல்ல, நம்ம 3 பேருக்கும் இது சொர்க்கம். இதை யாரு மறந்தாலும் நான் மறக்கல என்றாள் கேசவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு. கேசவன் முகத்தில் பலவித உணர்ச்சிகள் அந்த ஒரு நொடி வந்து சென்றது. ஆமா அண்ணா, அதனால தான் நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த வீட்டை நாமளே வாங்கிக்கலான்னு சொன்னேன். அவரும் உன் இஷ்டம் எதுவோ அப்படியே செய்யணும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நம்ம பாட்டி தாத்தா வாழ்ந்த இந்த வீட்டை திரும்பவும் பழையபடி நல்லா கட்டணும், அங்க நம்ம பசங்க சந்தோஷமா வாழறத பார்க்கணும், இதுதான் என்னோட கனவு. இதுக்கு நீயும் அம்மாவும் சம்மதிக்கணும் என்றாள். என்னம்மா சொல்ற என்று இருவரும் அவளை உற்று பார்த்தனர். என்ன நதியா, விஷயத்த சொல்லாம சம்மதம் கேட்டா பாரு அவங்க எப்படி முழிக்கிறாங்க என்ற விமல். என் பொண்ணையும் கேசவன் பிரதரோட பொண்ணையும் உங்க 2 பசங்களுக்கும் கட்டி கொடுத்து இந்த வீட்டுல வாழ வைக்கணும்ன்றது எங்க ஆசை. கொஞ்ச நாள்ல நாங்களும் எங்க பிசினஸ குறைச்சிக்கிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலான்னு நதியா விரும்புறா. அதுக்கான எல்லா வசதியும் இந்த வீட்டுல செஞ்சிடலாம், என்ன சொல்றீங்க? எனக்கும் பணம் பணம்னு ஓடி ஓடி சலிச்சிடுச்சு.
இனிமே இங்க அமைதியா இருக்க விரும்புறேன் என்றார் விமல். என் தங்கம் என்று பூரித்த சேகர் நதியாவை கட்டிக்கொள்ள கேசவன் ஆனந்த கண்ணீரோடு அவர்களை பார்த்து கொண்டு நின்றார். இத்துடன் பாட்டி வீடு கதை முற்றம். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.